இந்த டிஷ் பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 கையளவு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கல் உப்பு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கழுவி எடுத்து வச்சுக்கிற மட்டனை சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். வெள்ளை கலரில் மாறின உடனே இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி, 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஹையில் வச்சுருங்க. சவுண்டில் தண்ணி சிம்மில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. இதில் ஃபைனலாக 1 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சம் சுக்கா பவுடர் போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலரு. இந்த வீடியோ பிடிச்சதா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கமும் உங்கள் வீட்டிலையும் கம்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.